வணக்கங்க. நான் உங்கள் உற்சவா. இன்னைக்கு ஒரு அழகான கதை பார்க்கலாங்க. இன்னைக்கு கதை மூலமா நம்ம எப்படிலாம் இருக்கோம் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா விஷயம் சொல்லியிருப்பாருங்க. ஸோ மனுஷனோட மனம் அந்த அளவுக்கு சொல்றது, மனுஷனோட மனம் அது சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா அது எப்போ எப்படி மாறும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி நாடகம் நடிச்சுக்கும் அப்படின்றது நம்மளால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மனம் அது வேலையை பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாருங்க. அந்த பெரியவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாருங்க. அப்போது ஒரு நதியை கடக்கணுங்க. அந்த நதியில் ஒரு படகு இருந்துச்சுங்க. அந்த படகுல உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை நிறையா பெஞ்சதுனால வெள்ளத்தினால படகு கவிழ போகிற நிலைமைக்கு வந்துடுச்சுங்க. அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்னென்னா கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஆபத்து காலத்தில் கரெக்டாக கடவுளை கூப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு லஞ்சமும் கொடுக்கறதுக்கு சமரசம் பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடவுளே என்னை காப்பாற்று, என்னோட வீடை விற்று மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என்ன இந்த படகுல இருந்து கவிழ போகிற என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த காற்று மழையும் நின்றுடுச்சு, படகும் ஆடுறது நின்றுடுச்சுங்க. இப்படி போயிட்டுருக்குங்க. அவர் கரை சேர்ந்துடுறாருங்க. கரை சேர்ந்துட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போகும்போது இவர் இந்த கடவுள்கிட்ட அந்த பேசினார் இல்லையா, அதை ஊர் மக்களுக்கு தெரிய வருதுங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் ஓகே, அவன் எச்சக்கையாலேயே ஈ ஓட்டாதவன், அவன் எப்படி வீடை விற்று காசு கொடுக்க போகிறான் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருந்துச்சுங்க. பயங்கர ஒரு கியூரியாசிட்டியும் கூட. எப்படியோ சரி, நமக்கு காசு வந்தால் போதும், மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வீடை விற்று அந்த காசை நான் மக்களுக்கு தானம் பண்ணுறேன் அப்படின்னு தாங்க சொல்லியிருந்தாரு. இப்போது மறுநாள் ஆகுதுங்க. எல்லாரும் ஊரில் உள்ளவங்க எல்லாம் கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, கண்டிப்பாக இந்த பெரியவர் வீடை விற்க போகிறாரு அப்படின்னு. இப்போது வீடு ஏலம் விடப்படுதுங்க. இப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க பயங்கரமாக. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல், அதாவது அந்த படகு நல்லா ஆகிட்டு கரை சேர்த்துச்சு இல்லையா, அந்த டைமே ஒரு மனசில் தோணிடுச்சுங்க. ஐயோ, இதுக்கு நான் விழுந்து செத்துருந்தா கூட பரவாயில்லையே, என்னோட பல லட்சக்கணக்கான வீடு படி போக போதே, காசெல்லாம் போக போதே அப்படின்ற அங்கேயே ஒரு எண்ணம் அவருக்கு தோண்டிடுச்சாங்க. இப்போது மறுநாள் காலையில் வீடு ஏலம் விடப்படுது. அந்த ஏலம் விடுறதுக்கு முன்னாடி எல்லாம் தயாராகி இருக்காங்க. இப்போ இவர் வீட்டுக்கு ஏலம் விடுறதோட தான் வளர்த்த ஒரு பூனையையும் கழுத்தில் அதை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அப்போது அந்த பூனையை முன்னாடி வைக்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த பூனையை வாங்குறவங்க தான் ஏன் வீட்டை வாங்க முடியும், அதுக்கு முன்னாடி இந்த பூனையை வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாருங்க. அந்த பூனைக்கு விலை வைக்கிறாருங்க. அந்த வீட்டோட விலை 9 லட்சம். அந்த காலத்தில் இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9 லட்சம். பூனையோட ரேட் 9 லட்சம். அந்த வீட்டோட ரேட் 1 ரூபான்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ மக்கள்லாம் பக்கத்துலலாம் பேசுகிறாங்க, என்ன பைத்தியம் ஆயிட்டானா, பைத்தியக்காரத்தனமாக பூனைக்கு இவ்வளோ ரேட்டு வைக்கிறானே, வீட்டுக்கு இவ்வளோ கம்மியாக வைக்கிறானே, என்ன பண்ண போகிறான் அப்படின்றது மக்களுக்கு அப்பையும் புரியலைங்க. ஏலம் விடப்படுது. அதை வாங்குறதுக்கும் ஒருத்தர் ரெடி ஆயிட்டான். ஏன்னா வீடு கிடைக்குது இல்லையா, 9 லட்சம் பூனைக்கு வச்சா என்ன, வீட்டுக்கு வச்சா என்ன அப்படின்னு ஒருத்தர் வாங்கிட்டாருங்க. அப்போது 9 லட்சத்தை கையில் வாங்கிட்டு அவர் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. இதாங்க மனதோட நிலை. இந்த 9 லட்சம் நான் பூனைக்கு தான் வச்சேன், நான் வளர்த்த பூனை, அந்த காசு எனக்கு. ஆனால் வீட்டுக்குன்னு நான் கடவுள்கிட்ட சொன்னது வீட்டை விற்று வீட்டுக்கு வர்ற காசு தான் நான் தானம் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போது வீட்டுக்கு வந்த அந்த 1 ரூபாயை நான் தானம் பண்ணுறேன்னு தானம் பண்ணிட்டு வந்தாருங்க. மக்கள்லாம் பயங்கர ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனம் எப்பயுமே அது நேரத்துக்கு தக்கன மாறிக்கணும். அதுதான் இந்த கதையிலிருந்து ஓஷோ சொல்ல வர்றாரு. நம்மளோட மனம் போடுற நாடகம் அது வேற விதமாக இருக்கும் இல்லையா. அப்போது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பெரியவர் மாறிட்டார். அந்த மனம் அவரை மாற்றி விட்டுடுச்சு. இதுதாங்க இந்த கதை.